அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். ஜாசபீடியா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு நாம குலதெய்வ வரலாறு தொடர்ல வெற்றுடையார் காளியம்மனை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். கதைகளை போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. சரி, வாங்க நாம கதைக்குள்ள போகலாம். சிவகங்கையில் 18ஆம் நூற்றாண்டின் பின்பகுதியில் வாழ்ந்த மன்னர் முத்துவடுகநாதர் காளையர் கோவிலில் ஆங்கில படை தளபதி பாஞ்சோர் என்பவனால் கொல்லப்பட்டார். அவர் மனைவி வேலுநாச்சியார் மருது பாண்டியரோடு காளையர் கோவிலுக்கு வந்து கணவனுக்கு மாலையீடு செய்துவிட்டு நாட்டரசன் கோட்டையிலிருந்து அமைச்சர் தாண்டவராயர் இல்லத்திற்கு அரியாக்குறிச்சி காட்டு வழியாக வந்தார். அவரை பிடிக்க வந்த ஆங்கில படைகளிடமிருந்து தப்பித்து கீரனூர் கண்மாய்க்கரையை தாண்டிவிட்டார். வீரராணி வேலுநாச்சியாரை விடாமல் துரத்தி கொண்டு வந்த கம்பெனி பட்டாளம் அரியாக்குறிச்சி வந்தது. அந்த காட்டுக்குள் உடையாள் எனும் இளம்பெண் மாடுகளை மேய்த்து கொண்டிருந்தாள். சீறி வரும் குதிரையில் அமர்ந்திருந்த தனது மகாராணிக்கு அவர் செல்ல வேண்டிய பாதையை காட்டிவிட்டு பழைய நினைவுகளில் மூழ்கி போனாள். தனது கழுத்துக்கு பதக்க சங்கிலி அணிவித்தது, கைகளில் வளையல்கள் பூட்டிவிட்டது, திருமணத்தை தாம் நடத்தி வைப்பதாக கூறியது, திருடுபோன மாடுகள் வீட்டிற்கு திரும்பி வர ஏற்பாடு செய்தது என வேலுநாச்சியார் செய்த ஒவ்வொரு செயலும் உடையாள் நினைவில் வந்து உட்கார்ந்து கொண்டது. பழைய நினைவுகளில் கட்டுண்டு அமர்ந்திருந்த உடையாளை குதிரைகளின் குளம்பு சத்தம் திசை திருப்பியது. பிரிட்டிஷ் படையை சேர்ந்த வீரர்கள் நாச்சியாரை தேடி வந்துள்ளதை ஊகித்துக் கொண்டாள். அவர்கள் கண்களுக்கு உடையாள் ஆகப்பட்டதும் அருகில் அழைத்தனர். சென்றாள். இந்த பக்கம் வேலுநாச்சியாரை பார்த்தாயா என்றான் ஒருவன். பார்த்தேன். வந்தவர்கள் முகங்கள் மகிழ்ச்சியில் மலர்ந்தன. எந்த பக்கம் வேலுநாச்சியார் சென்றாள் என்று உனக்கு தெரியுமா என்றான் மற்றொருவன். சொல்லு என்று துரிதப்படுத்தினான் வேறொருவன். முடியாது என்று உடையாள் சொல்ல ஒருவன் அவள் கன்னத்தில் ஓங்கி அறைந்தான். அவன் கைவிரல்கள் பட்டு உடையாள் கன்னம் சிவந்தது. அடிதாங்க முடியாமல் அவள் கண்கள் கலங்கின. உடையாள் உண்மையை சொல்லிவிடுவாள் என்று அனைவரும் எதிர்பார்த்தனர். 1000 அடி கொடுத்தாலும் வேலுநாச்சியார் எந்த பக்கம் போனார் என்ற உண்மையை சொல்ல முடியாது என்றாள் உடையாள். ஒருவன் அவள் தலைமுடியை பற்றி தரத்தரவென்று இழுத்தான். மற்றொருவன் ஓங்கி அடிவயிற்றில் மிதித்தான். வைராக்கியம் உடையாள் நெஞ்சில் வளர்ந்து நின்றதால் அந்த கொடியவர்களை கண்டு சிரித்தாள். இவளிடமிருந்து உண்மையை வரவழைக்க முடியாது என்பதை புரிந்து கொண்ட ஒருவன் வாளை உருவினான். கண்ணிமைக்கும் நேரத்தில் வாளை உடையாள் கழுத்தில் வீசினான். தலைவேறு முண்டம் வேறாக உடையாள் மடிந்து மண்ணில் சாய்ந்தாள். உண்மையை அறிய முடியாத ஆத்திரத்தில் வெட்டுப்பட்ட உடையாள் தலையை காலால் எத்திவிட்டு சென்றனர். வெட்டுப்பட்ட உடையாள் முகத்தில் கூட ஒருவித கம்பீரம் காட்சி தந்தது. இந்த செய்தியை கேட்டு அந்த இடத்திற்கு வந்த வேலுநாச்சியார் அந்த பெண் வெட்டுப்பட்டு கிடந்த இடத்தில் ஒரு காளியம்மன் கோவிலை நிறுவினார். அங்கே வெற்றுடையார் காளியம்மனாக உடையாள் இன்றளவும் வணங்கப்பட்டு வருகிறாள். சிவகங்கை மாவட்டம் காளையர் கோவில் வட்டம் அரியாக்குறிச்சி கிராமம் மதுரையிலிருந்து சிவகங்கை வழியாக தொண்டி செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் கொல்லங்குடி கிராமத்திற்கு தெற்கே சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் வெற்றுடையார் காளி திருக்கோவில் அமைந்திருக்கிறது. இக்கோவிலில் அருளும் அம்பிகை வலது காலை மடித்து அமர்ந்து 8 கைகளுடன் காலுக்கு கீழே அசுரனை வதம் செய்த கோலத்தில் காட்சி தருகிறாள். கற்பழிப்பு, நம்பிக்கை துரோகம், வீண் பழி, அவமரியாதையால் பாதிக்கப்பட்டோர், செய்யாத தவறுக்கு தண்டனை அனுபவித்தோர் தங்களுக்கு நீதி கிடைக்க இந்த அம்பாள் சந்நிதியில் காசு வெட்டி போட்டு வழிபடுகின்றனர். மாங்கல்ய தோஷம் உள்ளவர்கள் மாங்கல்யத்தை அம்மனின் பாதத்தில் வைத்து வாங்கி செல்கின்றனர். வெகு நாட்களாக பிரிந்திருக்கும் உறவுகள் ஒன்று சேரும் இடமாகவும் இக்கோவில் விளங்குகிறது. இத்தகைய தனித்துவம் வாய்ந்த கோவிலுக்கு ஒருமுறை சென்று தரிசித்துவிட்டு வருவது சிறப்பாகும். என்ன நண்பர்களே, கதையை கேட்டீங்களா? இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் இந்த அம்மன் குலதெய்வமாக இருக்காங்கன்றதையும் மென்ஷன் பண்ணுங்கள். இன்னும் வேறு எந்த குலதெய்வத்தை பற்றி நான் வாசிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இது உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.